இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் ஒரு அடி உள்ள வச்சு பாருங்க, அம்மாவையும் பையனையும் ஒரே புல்லட்ல உங்களை மேல அனுப்பிடுவேன். அப்படியா? சுட்டு பாருங்க பார்க்கலாம். என்னம்மா இது? இன்ட்ரெஸ்டா கிரிக்கெட் மேட்ச் பாக்கும்போது ஆட் வர மாதிரி இவர் வராரு. என்ன கிருஷ்ண பிரசாத், அந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டோட உறவு முறைகள் எல்லாம் அறுத்து எரிஞ்சிட்டு தான் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கே எதிரா நின்னுக்கிட்டு அவங்க உயிரை காப்பாத்த உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டியா? இவனுக்கு போய் சேர்ற நேரம் வந்துருச்சு. அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நீயும் ஒரேடியா செத்து போ. தள்ளிப்போ மீரா. இல்லன்னா அவங்களோட சேர்ந்து உன் உயிர் போக வேண்டியிருக்கும். லவ் பண்ணா கொன்னுடுவீங்களா? அப்படின்னா பூமியும் என்னோட பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. 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 பூமியும் என்னோட பையனை லவ் ஆண்டிக்கு உங்களை நல்லா பாத்துக்கிட்டா போதும், உங்களுக்கு ஆண்டியை நல்லா பாத்துக்கிட்டா போதும். ஆனா வர போறவங்க உங்க 2 பேரை மட்டும் இல்ல, பூர்ணி இருக்கால அவளையும் நல்லா பாத்துக்கணும். மருமகங்கிறவ தம் புருஷனை மட்டும் பாத்துக்கிட்டா பத்தாது, அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதையும் அவதான் பாத்துக்கணும். அன்னைக்கு நாங்க பொண்ணு பார்க்கும்போது நீ குடும்பத்தை பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருந்த. அப்பவே எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எனக்கு அப்புறமா என்னுடைய குடும்பத்தை நல்லா பாத்துக்க உன்னால மட்டும்தான் முடியும்னு நினைச்சேன். அந்த நிமிஷம் என் அம்மாவுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதி ஒருத்திக்கு தான் இருக்குன்னு நினைச்சேன். என் வாழ்க்கையில என்னைக்குமே இது எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டது. கடவுளையே கையெடுத்து கும்பிடாதானா முத தடவையா உனக்காக அந்த கடவுளை கையெடுத்து கும்பிட்டேன். என்னைக்கு நீ எனக்காக உன்னுடைய உயிரையே பணயமா வச்சியோ அன்னைக்கு அந்த நொடியே நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு பூமி. என்னுடைய வாழ்க்கையோட முழு அர்த்தமே நீதான் பூமி. அவ அன்னைக்கு உயிரை கொடுத்து காப்பாத்துனது உன் உயிரை காப்பாத்துறதுக்காக நினைச்சியா? எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு குற்றவாளியா இருக்க கூடாதுன்னு அவ நினைச்சா. அதனாலதான் அவ உன்னை காப்பாத்துனா. கனவு உலகத்துல வாழ்றது
நீங்க தான் சரத்சந்திரா. எனக்காக உயிரையே கொடுக்கறான்னா என் மேல எந்த அளவுக்கு லவ் இருக்கணும் அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அம்மாடி பூமி, உண்மையான கனவு உலகத்துல யார் இருக்கான்னு இந்த பைத்தியக்காரனுக்கு நீ தான் புரிய வைக்கணும். வேற என்ன சொல்ல முடியவளால? பொய்யும் சொல்ல முடியாது, உண்மையும் சொல்ல முடியாது. இப்போ இதான் இவளோட நிலைமை. சொல்லுடி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் மறைச்சுக்கிட்டு இருப்பேன்? சொல்லு. மிஸ்டர் சரத்சந்திரா, ஒரு பொண்ணு எதுவும் பேசாம மௌனமா இருக்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியலனா நீலாம் என்னையா பெரிய மனுஷன்? பூமி, நீ இந்த வீட்ல எதுக்காக இருக்க, என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது பூமி. ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கூட எனக்கு கிடையாது. இத எங்க அம்மா என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணத்து மேல எனக்கு இருக்கிற விருப்பம் மாறாதான்னு நினைச்சாங்க. கண்டிப்பா வீட்டுக்கு நான் மருமகளை கூட்டிட்டு வருவேன்னு நம்புனாங்க. அந்த மருமகளுக்காக வாங்கின நெக்லஸ் தான் இது. இந்த நெக்லஸ் உன்னுடைய கழுத்துல போடுறாங்கிறது உன்னுடைய கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்கு சமம். இத போட்டு உன்னை என்னுடைய மனைவி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன்.